Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. மியூசிக் பாடுறேன், கம்போஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன். அது இயற்கை என்ன பண்ணுதோ அது எப்படி அழைச்சிட்டு போகுதோ, பரணிக்கிட்டேருந்து இன்னும் வாங்கணும்னு இந்த உலகம் நினச்சிக்கிட்டுனா வாங்கிக்கிட்டோம், இல்லைன்னா விடணும்னா விட்டுட்டோம். எல்லா இசையமைப்பாளருக்குமே ஒரு 2 லைன் தோணும். ஒரு கம்போஸ் பண்ணுறோம்னா வெறுமனே தரன்னு போட முடியாது. ஏதாவது 2 லைன் ஐடியா பண்ணுவோம். அந்த லைன் அது கரெக்டாக ஃபிட் ஆகி போச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்குவாங்க. இப்போ சுசிலாமா மாதிரியே பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இப்போ சித்ராமா மாதிரி பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, சொல்லலதா மாதிரி பாடுறதுக்கு சொல்லலதா மட்டும் தான் இருக்காங்க. இப்போ வர பாட்டு அந்த டைமிங்கில் அந்த பீட்டுனால எங்களுக்கு அது கேட்டாலுமே கூட 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டோட லிரிக்ஸ் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த பாட்டு யார் பாடினாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு யூனிக்னஸ் இல்லாமல் போகுது. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு நல்ல மியூசிக் டேரக்டருங்க உள்ளே வராது தான் காரணம். ஒரு பெரிய பெரிய பேக்ரவுண்டில் உள்ள பசங்க வந்துடுறாங்க, வந்து மியூசிக்கு மார்க்கெட்டை பிடிச்சி அந்த ஆடியோக்காரங்களுக்கும் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நிறைய டேரக்டருக்கு நல்லா பண்ணுறாங்க, ஆனால் மியூசிக்கல் அவ்வளோ ரேஞ்சஸாக வாங்குறாங்கன்னா அது கொஸ்டின் தான். இளையராஜானுக்கு இவ்வளோ பெரிய பேர், எம்எஸ் இவ்வளோ பெரிய பேருனாக்கா அப்படி கனெக்ட் பண்ணாங்க. நமக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த மியூசிக் டேரக்டரும் அப்படி கனெக்ட் பண்ணல. சும்மா ஏதோ அடி 6 போட்டாலே ஹிட் ஆகிடும், ஒரு தம்மு கிம்மு பீடி சிகரெட் இதை வச்சு எழுதினாலே ஹிட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க சினிமாவில். அது சினிமாவே கிடையாது. ஒரு படம் அந்த ஏர்லி 2000 அந்த டைமில் ஆல்பமாக ஹிட் ஆகுது, பார்வை ஒன்று எப்போதுமே. ஐயோ என்ன பாட்டு! இப்போ ஒரு சாங் ஹிட் ஆகுறது வேற சார். அந்த பாட்டு அத்தனை நான் அந்த பாட்டுலாம் சொல்றேன் பாருங்களேன். அசைந்தாடும் காற்று திரும்ப திரும்ப பார்த்து துளி துளியாய் திருடிய இதயத்தை திரும்பி. ஐயோ என்ன சார், அப்படி எப்படி சார் அந்த மேஜிக்? அந்த 1 இயர் கேப்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வெறி வந்துடுச்சோ? இல்லை, ஆல்ரெடி வெறி இன்ன வரைக்குமே அந்த வெறி குறையவே இல்லைன்னு. இப்போ என்னன்னா என் பசங்களாம் சொல்லுவாங்க, சில படங்கள்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்து ஏப்பா இந்த படம் உங்களுக்கு கிடச்சிருந்தா என்ன ரேஞ்சாக பண்ணியிருப்பீங்க, ஏன் இது அந்த டேரக்டர்களுக்கும் தெரியாதா, ஞானம் கிடையாதா, ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் உங்களுக்கு அமைய மாட்டேங்குதுன்னு என் பசங்க கேட்பாங்க. நான் என்னப்பா பண்ணுறது, பட் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், நான் என்ன பண்ணுவேன்னு கூட தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பசங்கள்கிட்ட. ஏன்னா மியூசிக்கலாக இது ஸ்கோர் பண்ணிச்சுன்னா அந்த படமெல்லாம் பெரிய இடத்துக்கு போயிருக்கும், இன்னும் அந்த இடத்த தொடலை, படம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படிம்பாங்க படம் பாட்டு வந்து பசங்க. அதான் என்னன்னா அது கனெக்ட் ஆகிற புள்ளி தான். இப்போ நிறைய டேரக்டருக்கு நல்லா பண்ணுறாங்க வர டேரக்டருங்க, ஆனால் மியூசிக்கல் அவ்வளோ ரேஞ்சஸாக வாங்குறாங்களான்னா அது கொஸ்டின் தான். ஏன்னா அந்த படத்துக்கு கரெக்டான மியூசிக் கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன். அதாவது என்ன சொல்கிறதுனாக்கா, இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, பரணியை மியூசிக் போடுறீங்க, பரணியை மியூசிக் போட்டால் பரணியோட பெஸ்ட்டு என்னோட டேலண்ட் உங்கள் படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கணும். நீங்களாம் சொல்லி சொல்லி வாங்குறது வேற, நான் அந்த படத்துக்கு என்ன சூப்பராக பண்ணால் அந்த படத்தை இன்னும் மேலும் கொண்டு ஒரு உச்சத்தில் நிப்பாட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன்ல, அந்த மாதிரி கலைஞர்கள் சேரணும். அப்போ தான் ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் படத்துக்கு இன்றைக்கி வராதுக்கு காரணமே நிறைய பேர் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் பேர் இளைஞர்கள் பார்க்குறாங்க, நிறைய பேர் வராது. இதுவும் ஒரு ரீசன். நல்ல படங்கள் வரமாட்டேங்குது. இப்போ மலையாளத்துலேருந்து ஒரு படம் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது, பட் இதெல்லாம் நமக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழர்கள் இவ்வளோ பேர் இருந்து ஒரு சரியான வாய்ப்புகள் அமையலையே அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அதனால நான் மலையாள படம் இங்கே ஓடக்கூடாதுன்னு சொல்லலை, நல்ல வாய்ப்பு கொடுத்தா அதை சொல்ல வர்றேன். அதனால சினிமாங்கிறது வேர்ல்டு வேர் எங்கே வேறுனாலும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது அசைந்தாடும் காற்று. அதான் ஓப்பனிங் ஹம்மிங் பண்ணணும், அது எங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த கேள்வியோட போடலாம்னு நினைக்கிறேன். எப்போ ஆரம்பிச்சிச்சு சார் அந்த டியூன்? எங்கே ஆரம்பிச்சிங்க அந்த டியூனை? எப்போ பிடிச்சிங்க? ஜானகிமாவோட அந்த ஹம்மிங்ல இருந்து ஆரம்பிப்புமே அது ஒரு வைப்பை கிரியேட் பண்ண. அந்த ஓப்பனிங்காக ஒரு சிவரிங் இருக்குது பாருங்களேன், அதை கம்போஸ் பண்ணி அப்படி பாடுவாங்க. அது எப்படி பாடுவாங்கன்னா, கம்போசிங் இது கம்போசிங்கு, ஆனால் பாடக்குள்ள ஒரு ரகசியம் பாடுறோம் பாருங்களேன். லா 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 லா. அந்த லாஸ்ட்டு தான் ஓப்பன் ஆகும். ஆமாம், அது மாதிரி அந்த கம்போசிங்லேயே சில வைப்போம் சார். அதுதான் அந்த பாட்டோட பியூட்டி. எப்போ கேட்டாலும் உங்களுக்கு சில பேருக்கு சொல்ல தெரியாது, ஆனால் கேட்கக்குள்ளேயே அது நம்ம ஒரு வைப் இருக்குல்ல, ஒரு வைப் அப்படி பிடிச்சி எடுத்துட்டு போயிடும். ஐ திங்க் இந்த இதை பரணி அவர்களும் ஜானகிமாவும் சேர்ந்தாலும் இந்த மேஜிக்கை கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோமோ, ஜானகியெல்லாம் மிகப்பெரிய ஜானகி, எஸ்பிபி அவங்கெல்லாம் அந்த தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ இந்த பாட்டினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது இப்படி ஒன்று ஆரம்பிக்கும். அதோட லிரிக்ஸ் அப்படிங்கிறதுமே
சூப்பரா இருக்கு சார். அசிந்தாடுங்காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலான்ட்டு. அதான் மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பண்ணுற பல்லவி வரைக்குமே இது நான் வந்து கவிஞர்களை வந்து இது பண்ணுறதுக்காக சொல்லலை. எல்லா இசையமைப்பாளருக்குமே ஒரு 2 லைன் தோணும். ஒரு கம்போஸ் பண்ணுறோம்னா வெறுமனே தரன்னு போட முடியாது. ஏதாவது 2 லைன் ஐடியா பண்ணுவோம். அந்த லைன் அது கரெக்டாக ஃபிட் ஆகி போச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய வாய்ஸ் அப்போ ரொம்ப யங்கான ஒரு வாய்ஸ், யங் பாய் அப்படி சொல்லலாம். ஜானகிமாவோட வாய்ஸ் அடாடா இப்போ கேட்டாலுமே அது ஒரு திகட்டாத தேன் தான். ஆமாம் இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், கம்போசிங் செஷனுக்குள்ளே ஆடியோ பூத்துக்குள்ளே ஜானகிமா உள்ளே வந்ததுலேருந்து அங்கே நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கா சார்? அதான் கார்த்திக் ஆடரில் தான் சாங் ரெக்கார்ட் பண்ணேன். அம்மா கூப்பிட்டேன், வந்தாங்க. வந்துட்டு அம்மா வந்து ஜானகியம்மாவோட தீவிர ரசிகன்னு வச்சுக்கலாம். நான் எஸ்பிபி, ஜானகியம்மா, சுசிலா அம்மா எல்லாருக்கும், நான் எஸ்தாஸ் எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய ரசிகன் தான். அவங்கள கூப்பிட்டு வந்து பாட வச்சேன். வந்தாங்க, கேட்டாங்க. ஒரு தடவை வந்து ப்ளே பண்ணி கேட்டாங்க சாங்கை. அப்படியே செட்டப் ரூமுக்கு போயிட்டாங்க, வாய்ஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. போயிட்டு என்ன கம்போஸ் பண்ணணும்னா அப்படியே பாடுறாங்கங்க. என்னன்னா ஜானகிட்ட ஒரு அசைவு, ஒரு நெளிவு, இப்படி ஒரு தலையாட்டுறது எதுவுமே இல்லைங்க. மைக்கு முன்னாடி கட்டி வச்சு நின்று பாடுவோம்ல, அப்படி பாடுறாங்க. ஆனால் வாய்ஸில் அத்தனை வேலை வருது. உண்மையிலே வந்து ஜானகியெல்லாம் ஒரு மிகப்பெரிய, அவங்க எப்படி தான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அப்படியே நின்னாங்க, பாட்டு அவ்வளோ சூப்பராக பாடிட்டாங்க. பாடி முடித்தோன்னே லிரிக்ஸு மற்ற டியூனை கரெக்ட் பண்ணி பார்த்தோம். பார்த்துட்டு என்ன பரணி ஏன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க, நான் பாடினது எதுவும் உங்களுக்கு சரியாக வரலையா அப்படின்னாங்க. மேம் என்ன கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு அப்படியே பாடிட்டீங்க. அப்புறம் இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் அமைதியாக இருந்தோன்னு அப்படி நினச்சேன் அப்படின்னாங்க ஜானகியம்மா. உள்ளே வந்து கூப்பிட்டேன், வாங்கம்மான்னு கூப்பிட்டேன். அப்போ வந்து சொன்னாங்க அந்த மாதிரி. ஜானகியம்மாலாம் ஒரு மிகப்பெரிய, ஜானகியம்மா இருக்கட்டும், எஸ்பிபியாக இருக்கட்டும், இந்த கேட்கக்குள்ளே ஒரு கம்போஸரோட கம்போஸிங் இருக்கு பாருங்களேன், அதை கேட்குறது தான் அந்த ஞானமே இருக்குது. அதை கேட்டுட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. சித்ரா மேடமாக இருக்கட்டும், சொன்னலதாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ டெடிகேட்டுங்க. அந்த மாதிரி இன்னைய உள்ள காலகட்டம் நிறைய டெடிகேட் பண்ணணும். அதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு, துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய், துளி துளியாய் கொட்டும் மழை துளியாயன் இதயத்தை நனைத்து விட்டாய், பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய், ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாயன் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டாய், ரசித்ததையே நீ ரசித்ததையே என் அனுமதி இல்லாமல் ருசித்து விட்டாய். சூப்பராக இருக்கும். அது 2 பேருமே பாடினது. ஹரிகரன் அண்டு சொன்னலதா 2 பேருமே சூப்பராக பாடிருப்பாங்க. இன்ன வரைக்குமே அந்த சாங் வந்து பயங்கர பிளேலிஸ்டில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டியோவுமே பாருங்களேன், ஹரிகரன் சார், ஸ்வர்ணலதா அந்த ஒரு டியோவே சூப்பரா இருக்கும். 2 பேருமே வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதான் செலக்ட் பண்ற அந்த வாய்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. ஒரு சாங் கூப்பிட்றேன்னு 2 வாய்ஸும் கூப்பிடும். அது காம்பினேஷன் சரியில்லைன்னு வச்சுங்களேன். சப்போஸ் மேடம் நான் வேற ஒரு சாங்க்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சில நேரம் அது ரெண்டும் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு அது மாதிரி யோசிப்பேன். அதை டிசைட் பண்ணுவேன். ஸ்வர்ணலதா மேம் இன்னைக்கு நம்மளோட இல்லைனாலுமே கூட அவங்களோட இசை, அவங்களுடைய வாய்ஸ் நம்மளோட வாழ்ந்துகிட்டே இருக்கும். ஒரு வெர்சடைலான ஒரு பெர்ஃபார்மர் தான். வித்தியாசமான பாடல்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவங்க. நீங்க சொல்லுங்க, அவங்களுடைய வாய்ஸ்ல இருக்க மேஜிக் அப்படிங்கிறது என்னன்னு? இல்லை, மேஜிக் அதை தான் நான் சொன்னேன். இது வந்து கடவுள் கொடுக்குறது. ஒருத்தர் யாருமே தனியாக போச்சு சொன்னலதான் கேட்டு வாங்கலை. இப்போ நானா மியூசிக் கொடுங்கன்னு நானும் கேட்டு வாங்கலை. பட் இதெல்லாம் வந்து நம்மளோட அந்த மேனுஃபேக்சர் இருக்குல்ல, கடவுள் நம்மளை படைச்சு அனுப்புறாப்புல, அதுக்குள்ளேயே கொடுத்துருது. அது வந்து சொன்னதை பண்ணாங்க. இன்னும் நிறையா அவங்க வாய்ஸ் வந்திருக்கணும். அது என்னமோ அந்த ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடில் முடிச்சு இயற்கை அது மாதிரி பண்ணிடுச்சு. ஆனால் சொல்லாத வாய்ஸ் ஒரு தனி யூனிக். எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு ஜானி வாய்ஸ் கேட்டால் தனியாக சொல்லிடுவோம், ஒரு சுசிலாம்மா வாய்ஸ் கேட்டால் தனியாக சொல்லிடுவோம். இப்போ அதே போல் சொன்னத வாய்ஸ் கேட்டால் தனியாக சொல்லிடுவோம். ஒரு தனி கலரு, அதுக்கு ஒரு தனி கலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி சொன்னத வாய்ஸ். மற்றவங்க வாய்ஸெல்லாம் ஒரு ரிசம்பிளில் இருக்கும் லைட்டாக. இப்போ சுசிலாமா மாதிரியே பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சித்ராமா மாதிரி பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சொன்னலதா மாதிரி பாடுறதுக்கு சொன்னலதா மட்டும்தான் இருக்காங்க.
எஸ்பிபி அவர்கள்கிட்ட எந்த யூனிக்னஸ் சார்? இப்போ நம்ம சிங்கர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆஸ்தான பாடகர் அப்படின்னா எஸ்பிபி அவர்கள் தான். நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அவர்கிட்ட இருக்க ஒரு யூனிக்னஸ்னா என்னவா சொல்லுவீங்க சார்? அவரு ஒரு ஸ்டைலிஷ், எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ஒரு ஸ்டைலிஷ் பண்றாரு, எவ்வளவுதான் நம்ம இது பண்ணாலும் ஒரு ஸ்டைல் வந்து எப்பொழுதுமே யூத்துங்களுக்கு பிடிக்கும். அது வந்து ஒரு சிங்கர் மாதிரியே பாடுறது வந்து நாங்கள் ஒரு நோட்டு சொல்லி கொடுக்குறோம், பாடிடுவாங்க. இப்போ எஸ்பி கிட்ட அப்படி கிடையாது. எஸ்பி கிட்ட வந்து அதுக்குள்ள போய் அந்த யூத்துங்க பண்ற மாதிரி சில ஸ்டைல் பண்ணுவாரு. இடையில ஒரு சிரிப்பு வைப்பாரு, நம்ம இடையில அப்படி இந்த லாஃபிங் மூட்லேயே பாடுவாரு. ஒரு மாதிரி அந்த மூடு கரெக்டாக கொண்டு வந்துடுவார் எஸ்பி சார்ட்ட. அது அவர்கிட்ட கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், அது ப்ளஸ் பாயிண்ட். ஒரு சாங், சில சாங்கெல்லாம் கேட்டோம்னா நமக்கு இப்போ சூப்பராக பாடிருக்காரு, ஜானகியமா எஸ்பியா ஜானகியமா எஸ்பியா, ரெண்டு பேருமே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய சாங் இருக்கு. சூப்பரான ஒரு டான்ஸர் நம்ம படத்துல ஒரு ஹீரோவை நடிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டரா உங்களோட பங்குக்கு கொஞ்சம் அந்த பீட்ஸோட அந்த இதை கொஞ்சம் அப் பண்ண வேண்டியதா இருக்கும்போது. ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து பிரபுதேவாவுக்கு ஒரு படம் பண்ணேன், சார்லி சாப்ளின் வந்தாரு. வந்துட்டு கம்போசிங்கில் வந்து கேட்டார், சில ஐடியாஸ் கேட்டார், இந்த மாதிரி வேணும் சார், இப்படி வேணும் அப்படின்னாரு. பட் நமக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டருக்குள்ளே நமக்கே தோணிடும், சரி நமக்கு இவருக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா பண்ணால் ஒரு நல்லாயிருக்கும், டான்ஸுக்கு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஐடியா பண்ணி பண்ணுறது தான். இன்னொன்று, அவருக்கு பிரபுதேவா சாருக்கு வந்து நான் வந்து அவர் எனக்கு நீங்கள் பார்த்துட்டு போன சாங் கூட பயங்கரமான ரசிகர் அவர். நான் ஊட்டியில் போய் அவரை மீட் பண்ணுறேன். சார் அந்த சாங்க்கு என்ன சார் பண்ணீங்க, சூப்பராக சார், அந்த அடி எப்படி சார் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டார் பிரபுதேவா சார். எனக்கு இன்றைக்கும் வந்து மறக்க முடியாது. அந்த மாதிரி கேட்டார். அங்கே தான் கம்போஸ் பண்ண, ஊட்டியில் போய் ஒரு 3 சாங் அவருக்கு. அதில் சும்மா இந்த பாட்டு, அவ கண்ணை பார்த்தா, அது ஊட்டியில் வந்து கம்போஸ், ஐயோ அம்மா, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணேன். அப்புறம் முதலாம் சந்திப்பில் அங்கே தான் கம்போஸ் பண்ணேன். ஒரு 2-3 சாங் அங்கே கம்போஸ் பண்ணேன், பாக்கியெல்லாம் இங்கே சென்னையில் வந்து கம்போஸ் பண்ணேன். ஒரு சாங் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சார் இந்த பாட்டோட எனக்கு ஏதாவது வேறு கிடைச்சா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ண ஒரு சாங், அதுதான் சம்சா சல்பசா அண்ணச்சா. ஆமாம், அந்த பாட்டில் ஒரு புதுசாக ஏதாவது கிடைக்கட்டும் அப்படின்னால அது பண்ண பழைய பானம், ஓகே சார் இதான் சார் அப்படின்ட்டு ஏஞ்சி போயிட்டார். இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு. அதெல்லாம் எல்லாருமே ஒரு புதுமையை விரும்புகிறாங்க. இன்னொன்று, மியூசிக்கும் ஒரு புதுசு தானே சார் தேவைப்படுது. கேட்டா மாதிரி ஏற்கனவே ரிசம்பிள் இருக்கா மாதிரி பண்ணால் தான் வந்து எதான் ஏற்கனவே கேட்டோமே அப்படிங்கிற மாதிரி படுது. ஒரு புது கலரு புது விஷயம். இப்போ நிறையா புது கலர் புது விஷயம் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சா வேறு அந்த ஆர்டிஸ்ட்காக தான் பார்க்குறேன். பண்ணுறேன் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னாலும் நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அதுக்குள்ளே வரணும், அப்போ தான் ஒரு மேஜிக் அதுக்குள்ளே. நிச்சயமா. ஏன்னா நீங்கள் அந்த குணால் மோனல் 2 பேர்த்துக்குமே நீங்கள் கனெக்ட் பண்ண அந்த ஒரு வைப்பு தான் இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் அந்த பாட்டு பார்க்கும்போது 2 பேருமே தமிழ் நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, 2 பேருமே வடநாட்டை சேர்ந்தவங்க தான். ஆனால் நம்ம என்னன்னா இப்போ வரைக்குமே அவங்கள பார்க்கும்போது ஏதோ 2 தமிழ் பேர் வந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி அதை எமோட் பண்ணி அந்த வைப்புக்குள்ளே எங்களை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே, ஏன்னா பார்க்குறதுக்கும் நம்ம சினிமாங்கிறது அதான் சொல்லணும். இப்போ எஸ்பிகிட்ட ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொன்ன பாருங்களா, அந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்டு அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த 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 உடம்பு, அந்த அவங்க முகம், அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏதோ ஒன்று வேணும். நல்ல சாங் கூட யாராவது மொக்கே ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பாட்டே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதான் அதாவது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த பாட்டுக்கான ஒரு புது விஷயம். ஒரு பாட்டு வந்து இப்படி ஆட்டினாங்க, ஒரு புது முத்திரை, அது ஹிட் ஆகுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு புதுசு தேவைப்படுது ஹிட் ஆகுறதுக்கு. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களோட நாங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். இவ்வளோ நேரம் உங்களோட படங்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம முதலே பேசின மாதிரி தான் இப்போ இந்த 90களில் வந்த பாட்டு இல்லை ஏர்லி 90ஸ்ல வந்த பாட்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா நீங்கள் லிரிக் ரைட்டராகவும் இருந்திருக்கீங்க ஆரம்பத்துலேருந்து, அந்த வரிகள் எல்லாமே இன்றைக்குமே நீங்கள் பாட்டிங்கன்னா உங்களோட சேர்ந்து பாடுற மாதிரி இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்னமோ இப்போ வர பாட்டு அந்த டைமிங்கில் அந்த பீட்டுனால எங்களுக்கு அது கேட்டாலுமே கூட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டோட லிரிக்ஸ் என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த பாட்டு யார் பாடினாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ஒரு யூனிக்னஸ் இல்லாமல் போகுது. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதுக்கு நல்ல மியூசிக் டேரக்டருங்க உள்ளே வராது தான் காரணம். ஏன்னா அப்போ எல்லாமே வந்து நான் தான் போன இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய பெரிய பேக்ரவுண்டில் உள்ள பசங்க வந்துடுறாங்க, வந்து மியூசிக்கு மார்க்கெட்டை பிடிச்சி அந்த ஆடியோக்காரவங்களுக்கும் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரம் மார்க்கெட்டில் என்ன இருக்கோ வாங்கி போட்டு போயிடுறாங்க. நல்ல பாட்டு வரணும்னா எல்லாருக்குமே அந்த பொறுப்பு வேணும். இப்போ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறீங்க, பர்னியும் கூப்பிட்டு நீங்கள் டியூன் கேட்கலாம், இல்லை யார் மார்க்கெட்டில் இருக்காங்க அவங்களும் கேட்டு டியூன் கேட்க, எந்த டியூனும் அந்த கதைக்கு சூப்பராக இருக்கோ அதை வச்சு பண்ணுற அளவுக்கு இங்கே டேரக்டர் இல்லை. எது நல்லா இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணுறது யார் இருக்கா? மார்க்கெட்டை வச்சு தான் இங்கே நிர்ணயம் பண்ணுறோம். நல்ல விஷயத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல, டேரக்டர் வேணும்ல. அந்த படத்துக்கு எது செட் ஆகுதோ அது கொடுக்கும். அது இப்போ நீங்கள் ஒரு லவ் மேட்டர் பண்ணுறீங்க, லவ் மேட்டருக்கு எப்படி பண்ணால் கரண்ட் பசங்களுக்கு பிடிக்கும்,
அது யாருக்கிட்ட இருக்குது, அது தேடி ஒரு 4 பேர்ட்டு தேடினா தானே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் வந்தோன்னா அவங்கள தூக்கி போட்டுக்குவோம் அப்படின்னு பண்ணுறீங்க. மார்க்கெட்டுக்கு வந்தவங்களை தூக்கி போட்டால் நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதானே உங்களுக்கு. அது வந்து சினிமாவுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். அது மாதிரி தான் இப்போ நிறைய போயிட்டுருக்கு. அதனால நான் எந்த மியூசிக்கையும் தனியாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாங் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இது நீங்கள் சொல்கிற கருத்து மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த நிறையா பீப்புள் என் காதுகிட்ட சொன்னது இதுதான். எல்லாத்துடைய அந்த இது ஏன்னா ஒரு சாங் இப்போ கேட்குறோம், 2 மாதம் தூக்கி போட்டுருவோம், பாஸ்ட் புட்டு மாரி போயிடுது. ஒரு பாட்டுன்னா ஒரு தமிழ் லிரிக் அதில் தெரியணும். ட்ரெண்டு எவ்வளோ இருக்குது சார். ட்ரெண்டுன்னா என்ன உங்களுக்கு பாடுற ஸ்டைலு, பாடுற கம்போஸ் பண்ணுற மெத்தட் தானே புதுசு. இப்போ நிலாங்கிறது வந்து காலங்களாம் பண்ணுறது தான். இப்போ நான் பண்ணக்குள்ள ஒரு நிலவேங்கிறது புதுசாக தானே வந்தது, அதே வேடு தானே. நிலா பழைய வார்த்தை சார், நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. அதை நான் எப்படி உச்சரிக்கிறேன், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எப்படி அதை பண்றேன் அப்படிங்கிறது அதுல ஒரு புதுமை வேணும். பண்றதுல ஒரு புதுமை வேணும். நிச்சயமா சார். நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இசையில இறைச்சல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இறைச்சலும் இருக்கு, எரிச்சலும் இருக்கு. இப்ப நிறைய அது இருக்குங்கிறது இருக்கு ரெண்டுமே இருக்கு. சார், இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு டைம்ல வந்து எப்படின்னா, ஏன் ஒரிஜினல் டோன்ஸ் யூஸ் பண்ணாம கம்ப்யூட்டர் டோன்ஸ் யூஸ் பண்றீங்க, ஏன் வந்து அப்படின்னு போயிட்டு இருந்த டைம்ல இப்ப திடீர்னு ஒரு பூதாகரமா ஏஐ அப்படிங்கிற ஏஐ டெக்னாலஜி இறந்தவங்களுடைய ஒரு வாய்ஸை கூட நம்மளால அது வந்து உயிர்ப்பிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு என்ன டூன்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டோம்னா அந்த டியூன்ஸுமே நமக்கு வந்துடுது. அப்படிங்கும்போது இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார், இந்த ஏஐ அப்படிங்கிறதுனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க? இனிப்புங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க இனிப்புன்னு எழுதி வச்சுட்டா நீங்க அதை புரிஞ்சுக்க முடியாது. அது சாப்பிட்டு உணர்ந்து உங்க நர்வ்ஸ் உடம்பெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுதோ அதை எந்த கம்ப்யூட்டராலையும் ஃபீல் பண்ண முடியாது. அதுதான் இசையும் கூட. அதுதான். ஏன்னா நீ எவ்வளோ லட்ச கம்ப்யூட்டர் கூட கண்டுபிடிங்க, மனுஷனோட ஒட்டுமொத்த மூளை என்ன இருக்க போடுங்க, இந்த ஒரு உணர்வு, உள்ளுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, ஒரு டிசைட் இருக்குல்ல, அதை எந்த கம்ப்யூட்டராலையும் பண்ண முடியாது. அது கடவுள் மட்டும்தான் மனுஷனை பண்ண முடியும். அருமையான வார்த்தை சார். அப்ப அது இசை அப்படிங்கிறது எப்பவுமே அது உயிர் சம்பந்தமானது. அது நம்ம வந்து உடம்பு, உயிர், நம்ம ஆன்மாவோட கனெக்ட் பண்ணக்கூடியது. இளையராஜா அன்னைக்கு இவ்வளோ பெரிய பேர், எம்எஸ் இவ்வளோ பெரிய பேருனாக்கா அப்படி கனெக்ட் பண்ணாங்க. நமக்கு இன்னைய காலகட்டத்தில் எந்த மியூசிக் அப்படி கனெக்ட் பண்ணல. சும்மா ஏதோ ஆட்டி 6 போட்டாலே ஹிட் ஆகிடும், ஒரு தம்மு கிம்மு பீடி சிகரெட் இதை வச்சு எழுதினாலே ஹிட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க சினிமாவில். அது சினிமாவே கிடையாது. அந்த லிரிக்கே பார்த்துருக்கீங்களா சார்? இப்போ வர லிரிக்கே எப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி தான், ஒரு போதை சம்பந்தமான ஒரு வார்த்தை, இல்லை ஒரு பொண்ணு சம்பந்தமா படுத்தி ஒரு வார்த்தை. ஏன் எம்ஜிஆர் ஏன் அதை பண்ணல? எம்ஜிஆர் ஏன் இன்ன வரைக்கும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இந்த நாட்டுக்கு நல்லது பண்றவன் எவனா இருந்தாலும் அவன் காலத்தால் நிற்பான். அது யாரா இருந்தாலும் சரி, அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. இதுலலாம் இல்லாம சும்மா வியாபாரத்துக்கு ஏதாவது பண்றவங்க வியாபாரமாகவே போயிடுவாங்க. அது நான் இன்னாரும் குறிப்பிட்டு சொல்லல. நிச்சயமா இது வந்து என்னோட பிராங்கான கருத்து. உங்களோட பயணத்துல எந்த ஒரு இடத்துல கண்டிப்பா ஒரு நம்பிக்கை வந்திருக்குல்ல, கண்டிப்பா நம்மளும் ஒரு இசையமைப்பாளர் ஆயிடலாம், கண்டிப்பா நமக்கான அந்த தருணம் நம்ம நினைச்ச மாதிரி இவ்வளவு நாள் முயற்சி ஒரு வெற்றியா கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தருணம் எப்படி சார்? நான் வரக்குள்ள அப்படிதான் சார் வந்தேன். சரி, பாட்டு எழுதிட்டோம், யாராவது வச்சு ரெக்கார்ட் பண்ணிடலாம், ஏதாவது பண்ணி ஏதோ ஒரு வாய்ப்பு வாங்கிடலாம்னு நினைச்சேன். இங்க வந்து நான் வந்து 89 வந்தேன். 90, 91 அதான் நான் சொல்லியிருக்கேன்ல இன்டர்வியூவில், ராஜா சார் வீட்டுக்கு ஒரு மாதம் போய் அங்கே நின்னேன். போனால் அப்புறம் ராஜா சார் ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ள நுழைய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்கே வந்து அந்த செட்டப்பை பார்த்தோன்னே என்னையா எல்லாம் நோட்ஸ் வேணும், எல்லாரும் தனித்தனியாக நோட்ஸ் கொடுக்கணுமே அப்படின்னு பார்த்தோன்னே நான் பேக் அடிச்சுட்டேன். அது ராஜா சாரோட ஸ்டைல், சிக்னேச்சர் ஸ்டைல். அது நான் பார்த்துட்டேன். மியூசிக்னா அப்போ இதெல்லாம் தெரியாமல் பண்ண முடியாதோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு மைண்டில் அப்போ வந்தது. ஏன்னா இப்போ நான் அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்துட்டு, கம்ப்யூட்டர் வந்துட்டு, அது வேறு விஷயம். அன்றைய காலகட்டம் வந்து மேனுவலாகவே எழுதி கொடுக்கணும். ஒரு ஃப்ளூட்னா ஃப்ளூட் நோட்ஸ் கொடுக்கணும், ஒரு வயலின் கொடுக்கணும்னா வயலின் நோட்ஸு, டபுள் பேஸு கொடுக்கணும், பேஸு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே நோட்ஸ் தனியாக கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாமே எழுதி கொடுக்கணுமே. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா முறைப்படி சங்கீதம் எல்லா இதுலேயும் தெரிஞ்ச நோட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம பண்ணுற சாங்குக்கு சவுண்டை எழுத தெரியணும் அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் அது. அப்போ நான் என்ன அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன், இவ்வளோ தெரியணுமா அப்படின்ட்டு. அப்புறம் தான் அங்கேருந்து வந்து சுந்தரராஜா அண்ணன் தான் எனக்கு குரு மாதிரி இருந்து ராஜா சார்ட்ட இருந்தார். அவர் தான் இந்த விஷயங்கள்லாம் நான் கேட்குற டவுட்டு அது இதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் நானே என் சாங்கு நோட்ஸ் எழுத ஆரம்பித்தேன். அப்படி தான் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு படம் வரக்குள்ள எல்லாமே நானே எழுதி கொடுத்தது தான். ஓகே, ராஜா அவர்களுடைய கூடாரம் அப்படிங்கும்போது அதில் பேசுறதுக்கான நிறைய கதைகள் இருக்கு. பட் அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது தான் மறக்க முடியாது சார். இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்று சேர நட்பு தான், தெரியாத ஒரு ஊருக்குள்ள நம்ம கூட சேரக்கூடிய அந்த நட்புலாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நட்பாக இருக்கும். அப்படி ராஜா சார் கூட கூடாரத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேர்ந்த நட்பு யாரு சார்? நிறைய பேர் இருக்காங்க. தபல பிரசாத் சார் இருந்தார், அப்புறம் அங்கே இருக்கிற விஜய் மேனன் இருந்தார். நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்களாம் அந்த மியூசிக் ஞானம் வந்தாலே நிறைய பேர் ஒரு நட்பாக இருக்காங்க. நம்ம மேலே ஒரு மரியாதை வைக்கிறாங்க.
நான் பாடி காட்டுவேன் அவங்கள்ட்ட. அதனால் வந்து அது ஒன்று. எனக்கு இன்னொன்று சார், எனக்கு இப்போ நினச்சா கூட சில நேரம் உடம்பு ஏதோ ஒன்று பண்ணும். நான் ஊரில் இருக்கவுள்ள ராஜா சார் ரெக்கார்டிங் தேட்டரில் இருக்கா மாதிரி ஒரு கனவு கண்டேன். அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் கழித்து அந்த காட்சி அப்படியே நடக்குது. அது என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. அதோட மீனிங் என்னன்னு எனக்கு தெரியாது. அதுதான் ஒரு வேலை சொல்லுவாங்க, பெர்செப்ஷன் இஸ் ரியாலிட்டி. என்ன நினைக்கிறோமோ அது அதான் எனக்கு என்னன்னே அது தெரியாது. அதை நான் எந்த இன்டர்வியூலையும் சொன்னது கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு லைஃப்பில். ஏதாவது ஒன்று நடக்கணும், அது முன்னாடி எப்பயோ நம்ம கனவு கண்டிருப்போம். அது எங்கேயாவது ஒரு இடத்துல அது என்ன பதிவு என்னன்னு நமக்கு அதோட சூட்சமாக ரகசியம் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ நான் மியூசிக் டேட்டா வருவேங்கிற சூட்சமாக கூட எனக்கு தெரியாது. மியூசிக் பாடுறேன், கம்போஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன். அது இயற்கை என்ன பண்ணுதோ அது எப்படி அழைச்சிட்டு போகுதோ. இப்போ நிறைய இடத்துல கூட சொல்கிறாங்க, நான் நிறைய டியூன் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். பரணிக்கிட்டேருந்து இன்னும் வாங்கணும்னு இந்த உலகம் நினச்சிக்கிட்டுனா வாங்கிக்கிட்டோம், இல்லைன்னா விடணும்னா விட்டுட்டோம். அப்படி தான், அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அதுக்கு காரணம் கருத்தாவே இல்லை. நான் டெய்லி கம்போஸ் பண்ணுறேன், எப்பவும் படங்கள் பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் ஹிட்டுங்கிறது நம்ம கையில் கிடையாது, ஒரு டீம் ஒர்க்கு. இப்போ நம்ம இத்தனை பேரும் சேர்ந்தா தானே அது ஒரு ஹிட்டு கொடுக்க முடியுது. விஷுவல் நல்லா இருக்கணும், பாடுறவங்க நல்லா பாடணும், பேலன்ஸ் பண்ணுறவங்க நல்லா பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க்கு. ஒரு வேலை இப்போ 5 கையும் பிடி சேர்ந்தால் தான் ஒரு பஞ்ச் பண்ண முடியுது. ஒரு விரல் பிடி இருந்தால் கூட உடஞ்சிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இது ஒரு டீம் ஒர்க்கு. இதை பொறுத்தளவில், இசை பொறுத்தளவு.